வெல்கம் சக்தி குக்கிங் லேஸ்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காரசாரமான ஒரு குழிப்பணியார ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு புளிச்சு போகிறவங்களுக்கு இதே போல் வித்தியாசமாக செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்குனாலும் நம்ம இது வந்து கொடுத்து விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சைஸாக இருக்குதுன்னு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருவேன். அதே போல் ஒரு 3 எனக்கு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஒரு மிளகாயும் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி மாவு தாங்க. உங்ககிட்ட இட்லி மாவில் தோசை மாவு தான் இருக்குனாலும் பரவாயில்ல. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலும் நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் 2 எனக்கு கருவேப்பிலையை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். மிளகாயும் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடலாம் வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வத்தல் வரமிளகான்னு சொல்லுவாங்களாங்க, அதுதாங்க வத்தல். இதே போல் நல்லா வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா வதங்கி நல்லா வதங்கன்னே தேவையில்லைங்க. பாதி அளவு வதங்கினாலே நமக்கு போதும். அரை பக்கம் வதங்கி வந்திருக்கு. இந்த கேஸ் ஆஃப் பண்ணி இந்த மாவோட அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் இந்த மாவில் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு உப்பு காணாது அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து இதே போல் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு செமையாக இருக்கும். சாப்பிடன்னு தோணும். அதை நான் கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி தழை சேர்த்துறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப சேர்க்க பிடிக்கலான்னு நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா மாவு நமக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. குழிப்பணியார சட்டியில் என்னடா ஃபஸ்ட்டே எண்ணெய் விட்டு வச்சுட்டேன்னு பார்க்குறீங்க. இல்லைங்க, நெய் தடவி தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒட்டி பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இதே போல் எல்லா கண்ணிலையும் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அதுக்கு பிறகு கேஸ் ஆன் பண்ணி லைட்டாக சூடான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு ட்ராப் நம்ம வந்து மாவு விட்டு பார்த்தாச்சு. நல்லா வந்து சூடாகிடுச்சு எண்ணெய். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோத்துக்கு இந்த மாவில் நீங்கள் வந்து மிளகாயோ வத்தலோ சேர்த்துக்கலாம். அதே போல் உப்பு காணனா அதையும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சிலவங்க மாவில் உப்பு போட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து ஜாஸ்தி உப்பு மிக்ஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணிலையும் நம்ம வந்து ஒவ்வொரு குழி மாவு விட்டாச்சு. இதே போல் அதாவது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்தாலே அதுவே நல்லா இந்த ஓரெல்லாம் விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே போல் நல்லா விட்டு வந்துடும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம மாற்றி போட்டாச்சு. லைட்டாக ஒரு டைம் வந்து சரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். ஒரு அருமையான காலையில் டிஃபன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது குழந்தைங்களும் ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இனி பார்த்தீங்கன்னா இதை ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து கோல்டன் கலரில் அவ்வளோ அழகாக வந்து மினுங்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும். இதை இனி எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு மீதி இருக்கிற மாவும் இதே போல் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக வர இதை குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இதே போல் மீதி இருக்க மாவையும் போட்டு நம்ம மீதி எல்லா கார பணியாரத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதோ இதே போல் நீங்கள் வந்து கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே குழிப்பணியார சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து காலத்துக்கும் இந்த குழிப்பணியார சட்டி நம்ம கூடவே யூஸ் ஆகுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக குழிப்பணியாரம் நமக்கு மொதன்னு நல்லா அழகாக குண்டு குண்டாக கிடச்சிருக்குது. இது கூட தக்காளி வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டெக்கரேஷன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் உள்ளியும் கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நம்ம வந்து இப்போ குழிப்பணியாரம் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக சாஃப்டாக பிஞ்சு வருதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.